ஏன் அண்ணி, நீங்க ஏன் திடீர்னு இப்படி மாறிட்டீங்க? ரோகிணிய மறு வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு அண்ணனை எப்படியாச்சும் சமாதானப்படுத்தி நீங்க வர வைப்பீங்கன்னு நாங்க நம்பிட்டு இருந்தோம். ஆனா நீங்க என்னடா அண்ணா அண்ணன் கிட்ட வர வேண்டாம் அது இதுன்னு எதோ பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் கேட்டு என் காலுக்கு கீழே பூமியை சுத்துற மாதிரி ஆயிடுச்சு அண்ணி. உங்களுக்கு என்ன ஆச்சு அண்ணி? நீங்க எதுக்காக அண்ணன் கிட்ட அப்படி பேசுனீங்க? என்னம்மா அதுர, ரேவதி என்னென்னமோ சொல்றாளே, அவ சொல்றதெல்லாம் நிஜம்தானா? ஆமா மாமா. என்ன ஆதிமா, நீயா பெரிய மருமகன் கிட்ட இப்படி எல்லாம் பேசுன? இதெல்லாம் நம்புறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. தமிழே நிறுத்திடி. ஆதர, நீ பிரபு கிட்ட அப்படி பேசியிருக்கேன்னா அதுக்கு ஏதோ ஒரு நியாயமான காரணம் இருக்கும். இல்லன்னா நீ அப்படி பேசி இருக்க மாட்ட. என்ன காரணம் ஆதர? பாட்டி, உங்க பேரனை உசுப்பேத்தி விடுறதுக்காக தான் நான் அப்படி பேசினேன். பொதுவா இந்த கல்யாணம் ஆன ஆம்பளைங்களுக்குலாம் ஒரு பழக்கம் இருக்கும். பொண்டாட்டி சொல்ற எதையுமே கேட்க கூடாதுங்கிற பழக்கம். பொண்டாட்டி ஒண்ணு சொன்னா அதுக்கு எதிர்மாறா பண்ணணுங்கிறது தான் பொதுவா புருஷங்களோட புத்தி. இதுல உங்க பேரை மட்டும் என்ன விதி விலக்கா? நான் அவர்கிட்ட நாளைக்கு வரக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்கா அடிச்சு சொல்லிட்டு வந்திருக்கேன்ல. இப்ப அவரோட மைண்ட் ஃபுல்லா என்ன யோசிக்கும் தெரியுமா? இவ என்ன சொல்றது, நாம என்ன கேக்குறதுன்னு யோசிக்கும். ஏன் தங்கச்சியே மறு வீட்டுக்கு அழைக்க நான் வருவேன், என்ன வரக்கூடாதுன்னு சொல்ல நீ யாருன்னு சொல்லி காலையில முதல் ஆளா முன்னாடி வந்து நிப்பாரு. இது ஒரு மாதிரி சேம் சைடுல கோல் போடுற மாதிரி ஒரு ஐடியா பாட்டி. அண்ணி சாரி அண்ணி, உங்களோட இந்த ஐடியா தெரியாம நான் கூட உங்களை நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். பயந்துட்டேன்னு சொல்லாத, சந்தேகப்பட்டேன்னு சொல்லு. சாரி அண்ணி. பரவாயில்ல, நான் உண்மையிலேயே உங்க அண்ணனை வர வேணாம்னு சொல்லுவேனா? நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கும் தெரியும் ஆதிமா. அடிய தமிழு, சும்மா நடிக்காதடி. நீ ஆதரைய சந்தேகப்பட்டது எங்க எல்லாருக்கும் தெரியும். சிரிச்சு சமாளிச்சிருவியாத்த? அடடா கொஞ்சம் இருங்களே. ஏமா ஆதர, மாமா, அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பா உன் புருஷன் ரோகிணிய மறு வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு வருவான்ல? கண்டிப்பா வருவார் மாமா, எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. சொல்ல போனா இந்த சிச்சுவேஷன்ல நம்ம வழிக்கு அவரை வர வைக்கிறது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு. பொய்யான பழிய சுமந்து கவர்மெண்ட் வேலை பறி போய் அடுத்ததா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு புரியாம இருக்கிற அவரை இந்த ஊரே ஆச்சரியப்பட்டு பாராட்டுற அளவுக்கு ஒரு நல்ல நிலைமையில கொண்டு போய் உட்கார வைக்கணுங்கிறதுல நான் ரொம்ப வெறியா இருக்கேன் மாமா. நாம இந்த நிலைமையில இல்லாம ஒரு உயர்ந்த நிலைமையில இருந்திருந்தா வேல்வழியோட ரிசப்ஷன்ல நம்மள யாரும் அவமானப்படுத்திருக்க மாட்டாங்கல்ல. ஆமா ஆதர, நீ சொல்றதும் சரிதான். வேல்வழியோட ரிசப்ஷன்ல எல்லாரும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துட்டாங்க. அந்த பாடத்தை படிக்கட்டா எடுத்துக்கிட்டு நான் இனிமே வேகமா முயற்சி பண்ண போறேன். உங்க பெரிய பேரனை மட்டும் இல்ல, சின்ன பேரன் சின்ன பேத்திய கூட நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிற வெறியோட ஆசையோட நம்பிக்கையோட நான் இருக்கேன். சரியான சந்தர்ப்பம் வரத்துக்கு தான் நான் காத்துட்டு இருக்கேன் பாட்டி. இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டு நான் உண்டு என் புருஷன் உண்டுன்னு இருக்க எனக்கு தோணல. இந்த குடும்பம் நீங்க நினைக்கிற மாதிரி எப்பவுமே ஒத்துமையான குடும்பமா சந்தோஷமான குடும்பமா வாழ்க்கையில ஜெயிச்ச குடும்பமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த ஆசையை நான் கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி காட்டுவேன். அதுர, இந்த குடும்பம் இப்ப வரைக்கும் சிதறி சின்ன பின்னமா போகாம இருக்குன்னா அதுக்கு காரணம் நீதாம்மா. என் புள்ள உன் கழுத்துல 3 முடிச்சு போட்டு கட்டின தாலி கயிறால நீ இந்த குடும்பத்தில் இருக்கிற எங்க எல்லாரையும் சேர்த்து இறுக்கமா கட்டி ஒன்னு சேர்த்து வச்சிருக்க. அப்படி பண்ணாம விட்டிருந்தா கண்டிப்பா இந்நேரம் இந்த குடும்பம் செதறு தேங்காய் உடைஞ்ச மாதிரி உடைஞ்சு சல்லி சல்லியா செதறி போயிருக்குமா. ரோகிணி ரெடியா? கிளம்பலாமா? நான் ரெடிங்க. இது கிளம்பலாம். அம்மா அக்கா
2 பேரும் வெளியில கிளம்பிட்டீங்களா? ஆமாக்கா. பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. பைக் ரொம்ப ஸ்பீடா ஓட்டாத. சரிக்கா. ரோகிணி பாத்துக்க, இவன் வேகமா ஓட்டுனா நீ சத்தம் போடு. இனிமே அவன் ஒரு ஆள் பேச்சுக்கு தான் கட்டுப்படுவான். சரிங்க நீ. சரி சரி நாங்க கிளம்புறோம்க்கா. போயிட்டு வரோமா? போயிட்டு வாப்பா.